சொல்லுங்கள். பர்வதமலை அங்கே பிறந்த இடம் ஈஸ்வரன். ஈஸ்வரன் பிறந்த இடம் கணக்கப்பிள்ளை. அந்த கணக்கப்பிள்ளை எப்படி இருந்தாருன்னா, குழந்தை இல்லாத தவம் பண்ணாங்க. தவம் பண்ணும்போது அந்த அம்மா அந்த பர்வத மலையில் கீழேந்து புள்ளை விட்டுட்டு வரும்போது கீழே தவறி வந்த கனகச்சி ஓடல். பர்வதமலை கீழே பர்வதமலை இந்து கீழே துணையில் கீழே வீழ்ந்துட்டாங்க. முட்டி போட்டுன்னு வரும்போது அந்த சராசரிக்கும் அவர் வாழ திறக்கும்போது அந்த சராசரியும் இருந்தபடி அங்கேருந்து தீர்த்தமலை வேடிப்பன் தீர்த்தம். அந்த வேடிப்பன் தீர்த்தத்தில் என்னன்னாக்கா அங்கே ஒரு அடி, ரெண்டாவது அடி அடினாமலை, மூன்றாவது அடி எடுத்து வச்சது திரு அண்ணாமலை. இந்த மலை திரு அண்ணாமலை பேர். இங்கே சோத்துக்கட்டாயில் அவர் தடையாக இருந்தார். அதிலிருந்து சித்தருங்க இருந்து அதிலேருந்து சமாதி கட்டினது, அதிலேருந்து தான் உருவாகினது. இங்கேருந்து அண்ணாமலை ராஜஸ்தான். அங்கேருந்து 4 வருஷம் ஆகுது. இந்த சிலை எடுத்து போய் வைக்கிறதுக்கு என்னால் முடியல. அதனால் மக்கள் ஏதோ கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா இந்த கோயிலை கட்டலாம். 3000 ஆண்டுகளுக்கு மிஞ்சி இருந்த கோயில், 3000 ஆண்டுகள் இருந்த கோயில் பாயடைஞ்சு போயிடுச்சு. வர பக்தர்களுக்கு அது வழி தெரியாமல் இருக்கிறாங்க. புதுத்தெருவில் 8வது தெருவு மேலே 8வது தெருவில் கேட்டினா நஞ்சுவாய் சாமியார். அந்த நஞ்சுவாய் சாமியார் தான் அவர் அங்கே இருக்கிறது. அவர் பல இடத்துக்கு போவார், பல இடத்துக்கு வருவார். அவர் யாருக்கிட்ட கையேந்த கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்க. ஒவ்வொரு இதுவுக்கும் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நஞ்சுவாய் தீர்த்தத்திலேருந்து கீழே ஈசானம் எங்கே ஈசனுக்கு பூஜை பண்ண இடம் 3000 ஆண்டுகளுக்கு மிஞ்சி. அங்கே ஒரு சித்தர் இருந்தார், வெள்ளக்கார பேரில். அவர் இருந்து அந்த ஈசான லிங்கமும் நஞ்சுவாய் தீர்த்தமும் கன்னி கோயிலும், இந்த கோயில் பேர் கன்னி கோயில். அதில் தண்ணி ஊற்றினா புண்ணியம் பாவம் எல்லாமே தீரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு